கழுதையின் தாடை எலும்பு. அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையமிறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஒரு கன்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்போது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். பெலிஸ்தர் சிம்சோனை பிடிப்பதற்கு கோபத்தோடு வருகிறார்கள். அவர்கள் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருக்கிறார்கள். சிம்சோனை பிடிப்பதற்காக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா பாகங்களிலும் அங்கும் இங்குமாக பரவி இருக்கிறார்கள். சிம்சோன் யூதாவின் கன்மலை பகுதியிலே வந்திருக்கிறார் என்னும் செய்தியை பெலிஸ்தர் கேள்விப்பட்டு அவர்கள் அங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சிம்சோன் தனி ஒரு மனுஷனை பிடிப்பதற்கு பெலிஸ்தரின் பெரிய சேனை வந்திருக்கிறது. சிம்சோன் தனிநபராக இருந்தாலும் அவர் தனக்குத்தானே ஒரு பெரிய சேனையைப் போல பலமுள்ளவராய் இருக்கிறார். சிம்சோன் என்னும் ஒரு மனுஷனுக்காக பெலிஸ்தர் தேசமாக ஒன்று சேர்ந்து யூதாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். அவரை பிடித்து கொண்டு போவதற்காக லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது அவரை பிடிப்பதற்கு போர் சேவகரும் திரளான ஜனங்களும் வந்தார்கள். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் மேல் யாரும் கைபோட முடியாது. சிம்சோன் பெலிஸ்தருடைய கையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தால் மாத்திரமே அவர்களால் சிம்சோனை பிடிக்க முடியும். இல்லை என்றால் பெலிஸ்தரின் சேனையால் சிம்சோனை பிடிக்க முடியாது. இப்போது வந்திருக்கிற சேனையைப் போல இன்னும் 10 மடங்கு பெரிய சேனை வந்தாலும் பெலிஸ்தரால் சிம்சோனை பிடிக்க முடியாது. பெலிஸ்தர் தங்கள் தேசத்திலே ஏன் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று யூதா மனுஷருக்கு தெரியவில்லை. அவர்கள் பெலிஸ்தரிடம், நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று கேட்கிறார்கள். பெலிஸ்தர் யூதா மனுஷருக்கு விரோதமாக வரவில்லை. அவர்கள் யூதா மனுஷருக்கு பிரதியுத்தமாக, சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷருக்கு சிம்சோன் குடியிருக்கிற இடம் தெரியும். யூதாவின் மனுஷரோ சிம்சோனுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அவர்கள் சிம்சோனை பெலிஸ்தரிடத்தில் காட்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு காலத்தில் யூதா கோத்திரத்தார் பராக்கிரமசாலிகளாகவும் யுத்த சன்னத்தராகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுடைய பலமும் பராக்கிரமமும் குறைந்து போயிற்று. சிம்சோன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். சிம்சோன் தங்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல என்னும் காரணத்தின் நிமித்தமாக யூதா கோத்திரத்தாருக்கு சிம்சோன் மீது அன்பும் பாசமும் இல்லாமல் போயிற்று. ஒருவேளை யூதா கோத்திரத்தார் தான் கோத்திரத்தானாகிய சிம்சோன் மீது பொறாமைப்பட்டிருக்கலாம். யூதா மனுஷர் தங்கள் பொறாமையினாலும் மதியீனத்தினாலும் தான் கோத்திரத்தில் உள்ள சிம்சோனை பாதுகாப்பதற்கு பதிலாக பெலிஸ்தர் தங்களை ஒடுக்குவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். பல சமயங்களில் திருச்சபையின் ஊழியமும் அதன் வளர்ச்சியும்
பொறாமை குணமுள்ள சில மனுஷராலும் தங்களுடைய சொந்த கனத்தையும் மகிமையையும் மேன்மையையும் நாடுகிற சுயநலக்காரராலும் தடைபடுகிறது. பாவம் மனுஷரை வஞ்சிக்கிறது. பாவம் மனுஷரை பலவீனப்படுத்துகிறது. பாவிகள் தங்கள் சமாதானத்தை தேடுவதில்லை. நம்முடைய சமாதானத்திற்கு உதவியாயிருக்கும் காரியங்களை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போடும். யூதா கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையில் குடியிருக்கிறார்கள். சிம்சோன் ஏத்தாம் ஊர் கன்மலை சந்தியிலே குடியிருந்து யூதா மனுஷருக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருந்தார். இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தரின் கையிலிருந்து ரட்சிப்பதற்கு கர்த்தர் தன்னை பயன்படுத்துவார் என்பதை யூதா மனுஷர் புரிந்து கொள்வார்கள் என்று சிம்சோன் எதிர்பார்த்தார். சிம்சோனை போலவே மோசேயும் எதிர்பார்த்தார். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அப்போஸ்தலர் 7:25. யூதா மனுஷரோ சிம்சனை பாதுகாக்க வரவில்லை. அவர்கள் சிம்சோனை கட்டி பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுத்து விடலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். யூதாவின் மனுஷர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமா இல்லை. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரை பெலிஸ்தருடைய கைக்கு பாதுகாப்பதற்கு பதிலாக யூதா மனுஷர் பெலிஸ்தரோடு சமாதானமாய் இருப்பதையே நாடுகிறார்கள். பெலிஸ்தர் தங்களை ஒடுக்கினாலும் அதை சகித்துக் கொள்ளவும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கன்மலை சந்திற்கு போகிறார்கள். சிம்சோன் அங்கே குடியிருக்கிறார். யூதா மனுஷர் சிம்சோன் இடத்தில், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு சிம்சோன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லுகிறார். சிம்சோன் ஏத்தாம் ஊர் கன்மலை சந்திலே இருக்கிறார். யூதாவிலே 3000 பேர் இந்த இடத்திற்கு போய் சிம்சோனை பிடித்து பெலிஸ்தரிடம் ஒப்படைப்பதற்காக போகிறார்கள். ஆனால் சிம்சோனோ அவர்களுக்கு பணியவில்லை. அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்று கூறிவிடுகிறார். யூதாவின் மனுஷர் சிம்சோனை கொல்லாமல் அவரை கயிறுகளால் கட்டி பெலிஸ்தரிடம் ஒப்படைப்பதாக வாக்கு பண்ணினார்கள். இதனால் சிம்சோனுக்கு இன்னும் அநேக பெலிஸ்தரை கொல்வதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. அப்பொழுது யூதா மனுஷர் சிம்சோனிடம், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு யூதா மனுஷர் சிம்சோனிடம், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சிம்சோனை 2 புது கயிறுகளாலே கட்டி கன்மலையில் இருந்து கொண்டு போகிறார்கள். சிம்சோன் தன்னை யூதா மனுஷரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். சிம்சோன் பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பொறுமையை காத்துக்கொண்டு தன்னை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறார். சிம்சோனின் பொறுமை அவருடைய நற்குணத்திற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. சிம்சோன் தன்னை யூதா மனுஷரிடத்தில் ஒப்புக் கொடுப்பதினால் அவர் ஒரு கோழை என்றோ அல்லது பலவீனமானவர் என்றோ சொல்ல முடியாது. அவருடைய தாழ்மையில் பலமும் வீரமும் பராக்கிரமமும் கலந்திருக்கிறது. சிம்சோன் தன்னுடைய ஆவியை அடக்கி ஆளுகை செய்யக்கூடியவர். சிம்சோனுக்கு எவ்வாறு யுத்தம் பண்ண வேண்டும் என்பது நன்றாய் தெரியும். யுத்தத்திலே எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்பதும் தன்னை ஒப்புக் கொடுத்து எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதும் சிம்சோனுக்கு நன்றாய் தெரியும். சிம்சோன் தன்னை பிடிக்க வந்திருக்கிற யூதாவின் மனுஷர் 3000 பேரையும் பார்க்கிறார். அவர்களை தன்னிடத்திற்கு அனுப்பின பெலிஸ்தரின் சேனையையும் பார்க்கிறார். சிம்சோனுக்கு யூதா மனுஷர் மீது கோபம் இல்லை. பெலிஸ்தரை அழிக்க வேண்டும் என்பதே சிம்சோனின் நோக்கம். இதற்காகவே யூதாவின் மனுஷர் தன்னை பிடித்து கட்டி பெலிஸ்தரிடம் ஒப்புக் கொடுப்பதை சிம்சோன் அனுமதிக்கிறார். தான் பெலிஸ்தருடைய கையில் இருந்தால் அங்கே ஏராளமான பெலிஸ்தரை சங்காரம் பண்ண முடியும் என்பது சிம்சோனின் திட்டம். பெலிஸ்தர் வஞ்சக குணம் உள்ளவர்கள். பெலிஸ்தரை ஏமாற்றித்தான் அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சிம்சோன் தீர்மானம் செய்திருக்கிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேல் மனுஷருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். சிம்சோன் பெலிஸ்தர் மூலமாய் தனக்கு வரும் வேதனைகளையும் அவமானங்களையும் சிறிது காலம் தாங்கிக் கொண்டு அவர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். இந்த சம்பவத்தில் யூதா மனுஷரின் உண்மையான சுபாவம் வெளிப்படுகிறது. யூதா மனுஷர் சிம்சோனுக்கு சத்துருக்கள் அல்ல. ஆனாலும் அவர்கள் சிம்சோனை பெலிஸ்தரிடத்திலே காட்டிக் கொடுக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் செல்லும் இடங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவருக்கு யாரும் சத்துரு இல்லை.
ஆனாலும் அவருடைய சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியாத்து இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாய் இருந்து கொண்டு அவரை காட்டிக் கொடுத்தான். யூதா மனுஷர் சிம்சோனை 2 புது கயிறுகளாலே கட்டுகிறார்கள். அவர்கள் சிம்சோனை ஏத்தாம் ஊர் கன்மலையில் இருந்து பெலிஸ்தரிடத்தில் கொண்டு போகிறார்கள். சிம்சோன் 2 புது கயிறுகளாலே கட்டப்பட்டிருக்கிறார். பெலிஸ்தர் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருக்கிறார்கள். யூதா மனுஷர் சிம்சோனை லேகி வரைக்கும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். பெலிஸ்தர்கள் அங்கே சிம்சோனை பார்த்து ஆரவாரம் பண்ணுகிறார்கள். சிம்சோனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். சிம்சோனுக்கு விரோதமான யுத்தத்திலே தங்களுக்கு ஜெயம் கிடைத்தது போல பெலிஸ்தர் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். பெலிஸ்தர் சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணிய போது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக யாராலும் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் சிம்சோன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவருடைய கட்டுகள் அவர் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. லேகியின் மறுபெயர் ராமாத் லேகி என்பதாகும். இதற்கு லேகியின் சிகரம் அல்லது தாடை எலும்பை உயர்த்துதல் என்று பொருள். இந்த இடம் எங்குள்ளது என்று தெரியவில்லை. இங்கு சிம்சோன் 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டார். கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய கிரியைகளோடு பூமிக்குரிய கிரியைகளையும் பலமாய் செய்யக்கூடியவர். யூதா மனுஷர் சிம்சோனை 2 புது கயிறுகளால் கட்டினார்கள். ஆனால் அந்த கயிறுகள் அறுந்து போயிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கின போது சிம்சோனுக்கு புது பலன் உண்டாயிற்று. அந்த பலத்திற்கு முன்பாக 2 கயிறுகளும் அறுந்து போயிற்று. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனை கயிறுகளால் கட்டி ஒடுக்க முடியவில்லை. சிம்சோனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணுகிற பெலிஸ்தர் இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். ஆச்சரியமும் பயமும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. பெலிஸ்தரின் சந்தோஷ ஆரவாரம் பயத்தின் அலறலாய் மாறிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும் போது அவர்கள் மெய்யாகவே விடுதலை பெறுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்புக்கொடுத்தார். அவருடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். கல்லறையினால் இயேசு கிறிஸ்துவை அடக்கி வைக்க முடியவில்லை. கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணிய போது அவரை சுற்றி கட்டியிருந்த சேலைகளை அவர் அவிழ்க்காமலேயே அவை தானாகவே அவிழ்ந்து விழுகிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய வல்லமையினால் மரித்து போன லாசருவை எழுப்பினார். ஆனால் அவருடைய சரீரத்தில் கட்டப்பட்டிருந்த சேலைகளை மற்றவர்கள் அவிழ்க்க வேண்டியதாயிற்று. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சேலைகளால் கட்ட முடியாது. இயேசுவை சிலுவையில் அறையும் என்று யூதர்கள் கூக்குரலிட்டார்கள். அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் சாத்தானின் அந்தகார வல்லமைகளை முறித்து போட்டார். சிம்சோனின் கட்டுகள் அவர் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அதை பார்த்து பெலிஸ்தர்கள் பயப்படுகிறார்கள். சிம்சோனின் கைகள் கட்டி இருப்பதினால் சிம்சோனை ஒரு வேடிக்கை பொருளை போல பாவித்து அவரை கொடுமைப்படுத்தலாம் என்று பெலிஸ்தர்கள் நினைத்தார்கள். ஆனால் சிம்சோனோ தன்னை சுற்றிலும் கட்டியிருக்கிற பெலிஸ்தரை மொத்தமாய் சங்காரம் பண்ணுகிறார். சிம்சோனிடத்தில் யுத்த ஆயுதம் எதுவும் இல்லை. அங்கே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு இருக்கிறது. சிம்சோனை சுற்றிலும் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஒரு தாடை எலும்பினால் இத்தனை பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது மிகவும் கடினம். ஆனாலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லுவது போல சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போடுகிறார். 1000 பெலிஸ்தரும் அந்த இடத்திலேயே செத்து போகிறார்கள். கழுதையின் பச்சை தாடை எலும்பு என்பது அழுகி போனதல்ல, அது புதியது. இதை பயன்படுத்தி சிம்சோன் 1000 பெலிஸ்தரை கொன்று போடுகிறார். சிம்சோன் 1000 பெலிஸ்தரை கொன்று போட்ட போது அவர் தன்னை உயர்த்தவில்லை. கர்த்தருக்கு முன்பாக சிம்சோன் தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தரும் சிம்சோனை தாழ்த்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினாலே சிம்சோன் 1000 பெலிஸ்தரை கொன்று போடுகிறார். சிம்சோனின் கையிலே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு இருப்பதற்கு பதிலாக ஒரு சிங்கத்தின் தாடை எலும்பு இருந்திருக்கும் என்றால் அவர் அதை பார்த்து பெருமைப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த தாடை எலும்பும் சிம்சோன் ஏற்கனவே கொன்று போட்ட
சிங்கத்தின் தாடை எலும்பாக இருக்குமென்றால் அவர் இன்னும் அதிகமாய் பெருமைப்பட வாய்ப்புள்ளது. ஆனால் சிம்சோனின் கையில் உள்ளதோ ஒரு கழுதையின் தாடை எலும்பு. இதனால் சிம்சன் பெருமைப்படுவதற்கே வாய்ப்பில்லாமல் போயிற்று. தன்னுடைய சுய பலத்தினாலோ அல்லது சுய பராக்கிரமத்தினாலோ 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டதாக சிம்சோன் பெருமைப்பட முடியாது. கர்த்தர் இந்த உலகத்தில் சாதாரணமாய் இருக்கும் காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். மனுஷருடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே பெரிய காரியங்களை செய்கிறார். சிம்சோன் 1000 பெலிஸ்தரை ஒரு கழுதையின் தாடை எலும்பினால் கொன்று போடுகிறார். சிம்சோனுக்கு மிகப்பெரிய விருத்திருக்கிறது. இந்த வெற்றியை அவர் சந்தோஷமாய் கொண்டாடுகிறார். யூதாவின் மனுஷர் சிம்சோனோடு சேர்ந்து பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணவில்லை. சிம்சோன் 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டதை யூதா மனுஷர் பார்வையாளர்களைப் போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிம்சோனை புகழவும் இல்லை, பாராட்டவும் இல்லை, சிம்சோனின் சந்தோஷத்தில் பங்கு பெறவும் இல்லை. சிம்சோன் பெலிஸ்தர் மீது தனக்கு கிடைத்த ஜெயத்தை கொண்டாடும் வண்ணமாக ஒரு ஜெய கீதத்தை எழுதுகிறார். இந்த கீதத்தை அவரே எழுதி அவரே பாடுகிறார். யூதா மனுஷர் சிம்சோனோடு சேர்ந்து இந்த கீதத்தை பாடவில்லை. கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்பதே சிம்சோனின் ஜெய கீதமாகும். எபிரேய பாஷையில கழுதை என்னும் வார்த்தைக்கு காமோர் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காமோர் என்னும் வார்த்தைக்கு கழுதை என்றும் கூட்டம் என்றும் பொருள் சொல்லலாம். சிம்சோன் பாடிய பாடலுக்கு பெலிஸ்தர் கழுதைகளைப் போல குவியல் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள் என்றும் பொருள் சொல்லலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினாலேயே சிம்சோனால் 1000 பெலிஸ்தரை கொல்ல முடிந்தது. ஆனால் சிம்சோன் இந்த பாடலில் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்று தன்னுடைய சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் பெருமைப்படுத்தி பாடுகிறார். சிம்சோன் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமோத் லோஹி என்று பெயரிடுகிறார். ராமாத் லேஹி என்னும் பெயருக்கு தாடை எலும்பை உயர்த்துதல் என்று பொருள்.